கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமான தெய்வச்சனமே, யாவருக்கும் ஆண்டவர் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இணைச்சி நாமத்தாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்த மாலையிலும் உங்களோடு கூட காணொலியை பேசும்படியாக கர்த்தர் தந்தது நல்ல கருத்துக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு பின்பாக விசுவாச நடை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசும்படியாக அடிமைக்கு ஏவினார். நாம் நடக்க வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று திருமணம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம் தரிசித்து நடப்போர் அல்ல. We didn't walk by the sight, rather we walk by the faith. நாம் விசுவாசத்தில் நடக்க வேண்டும் என்று நமக்கு மீண்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது நிமித்தமாக இந்த மாலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது தேவன் தந்த வார்த்தைகளை நம் சிந்தனைக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின நூலிலே 8ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை பார்க்கும்போது ஒரு அற்புதமான சம்பவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடத்தினதை அருமையான மத்தேயு என்ற ஒரு சீடன் இதை பதிவு செய்திருக்கிறார். 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த அற்புத நிகழ்வு இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே இதை படிக்கும் போது ஒரு ஊண்டுதலை நமக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது. நாம் இதை வாசிக்க 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 நம்முடைய கண்கள் தெளிவு அடைய மாத்திரமல்ல, இருதயக்கு பூரிப்பை தந்து அதே ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலும் இந்த விசுவாச நடையுடைய தலைப்பு என்னவெனில் வார்த்தையின் விசுவாசம், ஒரு வார்த்தையின் விசுவாசம். faith by the one word. வேதம் சொல்கிறது, அருமையான தெய்வச்சனமே, விசுவாசத்துக்கு அநேக பொருட்கள் தேவையில்லை, விசுவாசத்துக்கு அநேக பணங்கள் தேவையில்லை, விசுவாசத்துக்கு அநேக மனிதர்கள் தேவையில்லை. ஆனால் நம்முடைய வாயிலிருந்து பிரவேசிக்கிற, நம் வாயிலிருந்து வருகின்ற அந்த ஒரு வார்த்தை போதும் அநேக மாற்றங்களை கொண்டு வரும். எனவே நாம் இருக்கிற இந்த வாழ்வு காலகட்டத்திலே விசுவாச வார்த்தைகளை பேசும்படியாக திருமணம் நமக்கு கற்றுக்கொள்கிறோம். பாருங்கள், இங்கே ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நூற்றுக்கு அதிபதியானவர் ஆண்டவராக இயேசுடைய ஊழியத்தை குறித்து கேள்விப்பட்டு அவர் கடந்து வந்த ஒரு பாதத்திலே விழுந்து வேதம் சொல்கிறது, தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறார் என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த நூற்றுக்கு அதிபதி? ரோம அரசாட்சி நிமித்தமாக அந்த பாலஸ்தீன தேசம் முழுவதும் ஆளுகைக்குள் இருக்கும் போது இந்த நூற்றுக்கு அதிபதியானவன் இந்த ரோம அரசாட்சிக்கு வேலை செய்கிறவனாக இருக்கிறார். இந்த நூற்றுக்கு அதிபதியிலே 100 பேர் அவனுடைய வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு இதையெல்லாவற்றையும் கண்காணிப்பது அவருடைய வேலையாக இருக்கிறது. நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு தருவது மாத்திரமல்ல, ரோம அரசாட்சி என்னென்ன சட்டங்களை நிறைவேற்றுகிறாரோ அது உள்ளபடியை செய்யும்படியாக அதிகாரம் படைத்தவர்தான் இந்த நூற்றுக்கு அதிபதி. அவனமாக அவனுடைய வேலை செய்கிற ஒரு அற்புதமான வேலைக்காரன், பிரியமான ஒரு வேலைக்காரன். அவன் சுகவீனமாக இருக்கும் போது அவன் உள்ளத்திலே இது அதிக பாதிப்பை கொண்டு வருகிறது. ஒருவேளை அந்த நூற்றுக்கு அதிபதி நினைத்திருந்தால் அந்த வேலைக்காரனுக்கு பதிலாக இன்னொரு வேலைக்காரனை அவன் என்ன செய்திருக்கலாம், அந்த படியிலே அமர்ந்திருக்கலாம். ஆனால் அந்த வேலைக்காரனுக்கும் அவன் முக்கியத்துவம் தந்து அந்த வேலைக்காரன் மீண்டுமாய் பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு என்ன சொல்லப்படுகிறது, யார் இடத்தில் சென்றால் அந்த வேலைக்காரன் சுஸ்தமாக என்று அறிந்தவன் இயேசுவனுடைய பாதபடியிலே வந்து விடுகிறான். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் அனுபவமாய் மாற வேண்டும். என்ன வார்த்தை பார்க்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாய் கிடக்கிறான், கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். அதற்கு இயேசு, நான் வந்து அவரை சுஸ்தமாக்குகிறேன் என்று சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, நீ வரியார் என்று சந்தோஷப்படாமல், நீ வாரம் என்று அழைத்து செல்லாமல் அங்கேதான் அவருடைய விசுவாசம் வெளிப்படுகிறது. என் அன்பு தேவச்சனமே, இன்றைக்கு ஒரு விசுவாசம் வெளிப்பட வேண்டும். முடியதோர் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நிச்சயமில்லாத உயிர்கள் கொரோனாவை பெருந்தொற்று தேசத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் நம் அன்புக்குரியவர்கள் இறந்திருக்கோம். எங்கே பார்த்தாலும் மரணத்தின் ஓலங்கள், எங்கே பார்த்தாலும் எல்லா வீடுகளிலும் பலவீனத்தினோட தாக்கங்கள். இவ்வேறு சூழ்நிலையில நாம் எப்படி பாதுகாப்பாய் சுகமாய் இருக்க முடியும் என்றால் நாம் விசுவாச வெளிப்படையின் நிமித்தமாக, when the faith reveals, definitely will be healed.
நம்முடைய விசுவாசம் நம்மளே வெளிப்படும் போது நிச்சயமாக நாம் சொந்தமாய் ஆக முடியும் என்பதற்கு நூற்றுக்கு அதிபதி மனிதன் ஒரு சாட்சியாக உதாரணமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு வார்த்தை, நூற்றுக்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே நீ என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல. நீ என் வீட்டுக்கு வருவதற்கு பாத்திரம் அல்ல. என் அன்பு பிள்ளைகளே, அநேக முறையில நாம் கூட அப்படி நினைப்போம். We are not worthy Father. ஆண்டவரே நான் worthy கிடையாது, நான் தகுதி இல்லாதவன், இந்த வேலை செய்வதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் எப்படி போய் அந்த வேலையை அணுகுவது? ஆண்டவரே நான் தகுதி இல்லாத, வீடு கட்டுவதற்கு எனக்கான அந்த தகுதி இல்லை, இந்த பணம் இல்லை, நான் எப்படி அந்த வீடை கட்டுவது? ஆண்டவரே திருமணத்துக்கான அழகோ ஆஸ்தியோ சம்பத்தோ என்ன தெரியல, நான் எப்படி அதுக்கு ஆயத்தமாவது? அநேக முறையில we always feel the inferiority. நம்ம உள்ளுக்குள்ள ஒரு விதமான குற்ற உணர்ச்சி, தாழ்வு மனப்பான்மை நம்மளோட வாழ்க்கையில் அதிகமா அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், என் அன்பு பிள்ளைகளே, நாம எந்த விதமான அன்பத்தின் நிலையில இருந்தாலும் சரி, தகுதி இல்லாதவரை தகுதிப்படுத்துவதுதான் வேதம் சொல்லுகிறது விசுவாசம். ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் எனக்கு தகுதி இல்லாத, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொன்னார். ஆண்டவர் அவரை தகுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் 10ஆம் வசனம் விதமாய் சொல்லுது, இயேசுவை கண்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின்வரலை பார்த்து நோக்கி, இஸ்ரவேலே நான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை காணலாய். அப்படி என்றால் அந்த மனிதனுக்குள்ள இருந்த தகுதியை கர்த்தர் உயர்த்தி காண்பிக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில பலவிதமான சூழ்நிலை நெருக்கப்பட்டு ஒரு நாள் இன்ஃபீரியாரிட்டியா நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஐயோ எங்களால மட்டும் வீடு கட்ட முடியல, என்னால மட்டும் இந்த பொருள் வாங்கவே முடியலையே, என்னால மட்டும் இந்த ஆண்டவர் வேலைக்கு போகவே முடியலையே, எனக்கு படிப்பு இல்லை, எனக்கு நல்ல மனிதர் தெரியல, எனக்கு சொந்த மதெல்லாம் உதவி செய்யல, பல்வேறுமான காரியங்கள் வாழ்க்கை அழுத்தி கொண்டு இருக்கும்போது இன்றைக்கு நீங்கள் உங்களை பார்த்து விசுவாசத்தை வெளிப்படுங்க. ஆண்டவரே என்னுடைய தகுதி ஒன்றுமில்லை, ஆனால் நீ ஒரு வார்த்தை சொன்னார் அற்புதம். விசுவாசம் வார்த்தை மாத்திரமே வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை எப்படியாய் வருகிறது? ஆண்டவரே எனக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனால் நீர் ஒரு வார்த்தை சொல்லு, நீர் ஒரு வார்த்தை சொல்லு. பாருங்க, அவருடைய தகுதி எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு தேவ தகுதியை நம்பி அந்த வார்த்தையை விட்டார். நீர் ஒரு வார்த்தை சொல்லும். ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை போதும், ஒரு நாள் போதும், ஒரு நிமிடம் போதும். உன் வாழ்க்கையின் சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு இந்த மாலையிலே என் அன்பு தேவ பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிறார், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எப்படி வேலைக்காரன் சுகமாக்கினது போல இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா குறைவுகளும் நாம் நினைப்போம், ஆண்டவரே எனக்கு அந்த தானம் இல்லை, கிருபை இல்லை, ஆண்டவரே எனக்கு அந்த தகுதியே இல்லை, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வருகிற தகுதி இல்லை. ஆனால் தகுதி இல்லாதவரை தகுதிப்படுத்துவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசி சொல்லுங்க, நீர் ஒரு வார்த்தை சொல்லு, நீர் ஒரு வார்த்தை சொல்லு, நீங்க வீடு கட்ட முடியும், நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் என் திருமணம் நடக்கும், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே பயாலஜிக்கலா என்னால பிள்ளை பெற முடியல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவரே நாங்கள் தற்போது தடுக்க முடியும் என்று சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, எல்லோரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது அவர் எல்லாரும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஒரு சுகமாக்கிற ஒரு சுகமானி, ஒரு வைத்தியன் என்று நினைத்தார். ஆனால் 100க்கு அதிபதி மாத்திரமே உணர்ந்து கொண்டார், ஆண்டவரே நீ சுகம் தருவது மாத்திரமல்ல, நீங்க சிருஷ்டிகர். ஹல்லேலூயா. அவர் he is a creator, he is not only the healer, he is not only the redeemer, he is not only a savior, but rather he was the creator of the universe. அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் அவர் அல்லவா. எனவேதான் ஆண்டவரே நீர் வீட்டுக்கு வந்து என் வேலைக்காரனை வைத்தியம் பார்த்து அவனை தொட்டு அவன் மேலே கைகளை வைத்து அவன் ஜெபித்து சுகம் தருவதை பார்க்கலாம். நீ ஒரு வார்த்தை சொல்லும், வேலைக்காரன் சுகமாகுவார். ஆண்டவரே அப்படி என்றால் அவர் வார்த்தையிலே உலகத்தை உண்டு பண்ணிய தேவன். வானம் உண்டாக்கப்படுவது என்றால் வார்த்தை மூலமாய் உண்டாயிற்று, பூமி உண்டாக்கப்படுவது என்றால் வார்த்தை மித்தமாய் பூமி உண்டாயிற்று. மரம் செடி கொடி நாம் காண்கிற எல்லாவற்றையும் தேவன் ஒரு வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை போதும். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமான நம்முடைய விசுவாசம்
தேவைக்காக மாற்றும் ஆண்டவரை தேடாதபடி ஒன்றை உணர்ந்து கொள்ள, அவர் புதுசாய் நம்மை படைப்பார் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். He can create you newly. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் நம்மை உருவாக்க வல்லவராயிருக்கிறார், சிருஷ்டிக்க வல்லவராயிருக்கிறார், புதிய படைப்பா படைக்கவரார். இன்னொரு ஆக்கியோர் மார்க் சுவிசேஷனா இருக்கட்டும், லூக்கா சுவிசேஷனா இருக்கட்டும், அவர் சொல்லுகிறார்கள் அவன் மரண அவதைப்படுகிறான் என்று சொல்லப்படுது. ஒருவேளை அவனுக்கு மறுஜீவன் கொடுப்பது அல்ல, புதிய மனுஷனாயே கர்த்தர் மாற்றி தந்தார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன வாழ்க்கை இழந்து போற ஒரு சூழ்நிலை இருக்கோ, மறிக்கிற தருவாயில் இருக்கோ, நம் மறித்தே போயிருந்தாலும் சரி, தேவன் உண்டாக்க வல்லவராயிருக்கிறார், சிருஷ்டிக்க வல்லவராயிருக்கிறார். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அந்த வார்த்தை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. முதலாவது பார்த்தோம், ஆண்டவரே தகுதி இல்லாதவர்களுக்கு நீ தருகின்ற வார்த்தை என்னை தகுதிப்படுத்தும் என்ற ஒரு விசுவாசம். இரண்டாவது பார்க்கிறோம், இந்த ஒரு வார்த்தை எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை, நீ சுகமாக்குற மாத்திரமல்ல, நீ உருவாக்குறவர் என்பதை உணர்ந்து கொள்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. மூன்றாவது ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், இந்த விசுவாசத்தின் அடிப்படையில். விசுவாசம் என்பது வார்த்தையின் வெளிப்பாடு. விசுவாசம் என்ற ஒரு வார்த்தை சொல்ல மாட்டவரே, என் வேலைக்காரன் சுத்தமாவான் என்ற விசுவாச வார்த்தை சொன்னார். அவர் எப்படி சொல்லியிருக்கார் என்றால், வேத வாசிக்கிறேன், அவன் தன்னுடைய சூழ்நிலையை பார்த்து சொல்லவில்லை, நீ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுத்தமாவான். See, it is not the things we always speak about the problem. Let us speak about the solution of the problem. இன்றைக்கு விசுவாசிகள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், சூழ்நிலை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஐயோ, என் வயது கடந்து போய்விட்டது, எனக்கு பலவீனம் உண்டாயிற்று, நான் அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, நான் வீணா விருதாவாய் இருக்கிறேன், வேலை இல்லை என்று குறித்த எல்லா பிரச்சனை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் விசுவாசத்தின் அடிப்படையில் பேச வேண்டும் என்றால், don't speak about the problems, rather speak about the solution. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொன்னால் போதும், வேலைக்காரன் சுத்தமாவா. ஆண்டவரே, நீர் வந்து பாருப்பா, என்ன நடக்குன்னு சொல்லி குழப்பத்தை விடல, நீர் வந்து கையை வையுப்பா என்ற வரிந்து கேட்டுக்களை கெஞ்சிக் கொண்டில்லை. அவன் பதிலை விடையை கண்டுபிடித்தவனால் விசுவாசம் விடையை கொண்டு வரும், விசுவாசம் பதிலை கொண்டு வரும், விசுவாசம் இருக்கிறது மேலான பெரிய காரியங்களை கொண்டு வரும். சொன்ன ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சுத்தமாவான். He will be healed by your one word. அருமையான தேவச்சலமே, நமக்குள்ள அப்படி ஒரு விசுவாசம் இருக்கணும். நம்ம பேசுகிற அந்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் வீடு கட்டிடுவேன். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் கடன் பிரச்சனை தீந்துரும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் திருமணம் அற்புதமா நடக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வாழ்க்கையில குறைபடுதெல்லாம் நிறைவாக்கப்படும் என்று அந்த சொல்யூஷனை பேசுகிற, விடைகளை பேசுகிறவர்களாக, ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு செய்ய போற காரியங்களை பேசுகிறதா இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த அன்பு தேவ பிள்ளைகளே, விசுவாச நடைகளே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள். விசுவாசம் வார்த்தையின் வெளிப்பாடு. Faith is a revelation of the faith in word. விசுவாச வார்த்தையை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி வெளிப்படுத்த வேண்டும்? ஆண்டவரே, நான் தகுதி இல்லாதவன், ஆயினும் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் நான் தகுதி அடைய முடியும். ஆண்டவரே, நீ சுகமாக்குற மாத்திரமல்ல, நீர் புதுசாய் படைக்கிறது, நீ ஒரு கிரியேட்டர், நீ சிருஷ்டிகர். விசுவாசம் என்பது ஒரு வார்த்தை சொல்ற விசுவாசம் என்பது பதிலை கொண்டு வருகிறதாக. சூழ்நிலை குறித்து ஆண்டவரே, அவன் மரண வேதனைப்படுகிறான், அவன் செத்துருவான் போல இருக்கு, அவன் மச்சிருவான் போல இருக்கு, அவன் அப்படியே மண்ணோடு மண்ணா போயிடுவான்னு சொல்லி ப்ராப்ளத்தை குறித்து பேசாதபடி, பிரச்சனை குறித்து பேசாதபடி, சூழ்நிலை குறித்து பேசாதபடி, மாறாக சொல்யூஷனை குறித்து, விடையை குறித்து, வருங்காலத்தை குறித்து சொல்லப்படுது. ஆம், வேதம் சொல்கிறது அந்த ஒரு வார்த்தை. ஆண்டவரே, இந்த ஃபெய்த் இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சா ஆண்டவர் அநேகர் தொட்டு சுகமாக்குறாரு. இது டச்லெஸ் ஹீலிங் என்று சொல்லலாம், விடாம சுகமாக்குறது. இந்த ஒரே ஒரு நூற்றுக்கு ஒரு ட்ரெண்ட் செட்டரா மாறிட்டார். நீங்க விசுவாச வார்த்தை பண்ணுறீங்கன்னா, அதன் பின்பாக கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுக்காய் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். அந்த மகளை கூட்டு வரல, நூற்றுக்கு பார்த்து அதே போல அவரும் என்ன செய்யறாங்க,
வந்து ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறாங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அந்த கானானிய ஸ்திரீயுடைய மகள் சுகமாக்குறார். அது மாத்திரமல்ல, ஒரு ராஜாவுடைய மனுஷன் வராரு, அவருடைய மகனுக்காக வந்து கேட்கிறாரு. அவரும் தன்னுடைய மகனை அழைச்சு கொண்டு வரல, ஒரு வார்த்தை சொல்றாங்க, சுகமாக்குறாங்க. ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போது அநேகர் வந்து மற்றவர்களுக்காக வந்து, ஆண்டவரே நீ இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், ஆண்டவரே நீர் அந்த சுஸ்தமான மனுஷனை வந்து நீங்க பார்க்கலனா கூட, நீர் ஆவியில அவரை காண முடியும். ஆண்டவரை உம்மாவுல பார்க்கலனா கூட, உங்களை அவர் பார்க்கலனா கூட, நாம ஆண்டவரை பார்க்கலனா கூட தேவன் நமக்கு சுகம் தர வல்லவர். ஏனென்றால் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத ஒரு நிச்சயமா இருக்குது. எனவே நமக்கு ஆண்டவர் தெரியல, கடவுளை பார்க்கல, இன்றைக்கு நாத்திகர் சொல்லுகிற வண்ணமாக ஆண்டவர் தெய்வம் இல்ல தெய்வம் இல்ல தெய்வம் இல்ல தெய்வம் இல்லைன்னு சொல்லி அவருக்கு கண்ணில் தென்படலைன்னு சொல்லிக்கலாதே. ஆண்டவரே நீர் எனக்கு தெரியல கூடப்பா, நூற்றுக்கு அதிபதி அந்த வேலைக்காரர் இயேசு கிறிஸ்துவை பார்க்கல, ஆனா சுகம் வந்து சேர்ந்தது. இன்றைக்கு நீ ஆண்டவரை பார்க்கலனா கூட ஒரு வார்த்தை விசுவாச வார்த்தை நீ அறிக்கையிட்டால், when we reveal the word of faith, நம் விசுவாசப்படி அந்த வார்த்தை வெளிப்படும்போது நிச்சயமாக தேவன் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆச்சரியமூட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கை நடக்கும். நீ